எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபின்லாண்ட் ஆர்டிக் சர்க்கிள் சீரீஸ். இன்றைக்கி நம்ம ரவனிமையிலேருந்து ஆர்டிக் சர்க்கிள் சைனை பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்டா கிளாஸ் வில்லேஜும் போய் பார்க்க போகிறோம். சாண்டா கிளாஸ் வில்லேஜ் ரவனிமையிலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு அட்ராக்ஷன். இது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குங்க. 1985 தொடங்கப்பட்ட ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் ரவனிமி, கேபிட்டல் ஆஃப் லாப்லாண்ட். லாப்லாண்ட்னா என்ன தெரியுங்களா? ஒரு காலத்தில் சாமி வாழ் மக்கள் இங்கே வாழ்ந்துருந்தாங்க. அவங்கள லாப்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை லாப்லாண்டுன்னு எல்லோரும் பொதுவாக அழைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள லாப்னு கூப்பிட்றது ஒரு டெரோகேட்டரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அப்படி கூப்பிடக்கூடாது. ஸோ லாப்லாண்டுன்றது ரொம்ப பாப்புலர் ஃபின்லாண்டில். லாப்லாண்டோட கேபிட்டல் ராவனிமி தான். ராவனிமியில் மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா சாண்டா கிளாஸ் வில்லேஜ். நம்ம சின்ன வயசில் நிறைய ஸ்டோரி புக்ஸ்லாம் படிச்சிருப்போம் தெரியுங்களா? சாண்டா கிளாஸ் இருக்கார், நார்த் போலில் இருக்கார், அதுவும் ஆர்டிக் சர்க்கிளில் இருக்கார், எல்ஃப்ஸோட வாழ்கிறாரு. அவர் சாண்டா கிளாஸோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கிளாஸ். அது போக சாண்டா கிளாஸ் நம்ம குழந்தைங்க அனுப்புகிற எல்லா க்ரீட்டிங் கார்ட்ஸும் வாங்கி படிப்பார். படிச்சுட்டு எல்ஃப்ஸோட சேர்ந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கிறிஸ்மஸ்க்கு எல்லார் வீட்டுக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாருன்றது குழந்தைகள் மத்தியில் நம்பப்படுற ஒரு விஷயம். கரெக்டுங்களா? அதை டிஃபைன் பண்ணுற மாதிரி, குறிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு சாண்டா கிளாஸ் வில்லேஜ் அமைச்சு வச்சுருக்காங்க. ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான், முன்னாடியே சொன்ன மாதிரி. அங்கே பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸே இருக்கார். அங்கே போயிட்டு நம்ம அவரோட பிக்சர் எடுக்கிறது இங்கே ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அது போக அங்கே ஆர்டிக் சர்க்கிள் சைன் ஒன்று இருக்குது. அந்த ஆர்டிக் சர்க்கிள் கிராஸ் பண்ணிட்டோன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம லைஃப்பில். ஆர்டிக் சர்க்கிள் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அது போக பார்த்திங்கன்னா ரெயின்டியர் சஃபாரி, அஸ்கி சஃபாரி, ஸ்னோ மொபைல், இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வாங்க என்னோட சேர்ந்து இன்றைக்கி சாண்டா கிளாஸ் வில்லேஜ் பார்த்து ரசிக்கலாம். அது கூட நம்ம எல்லாரும் ஒன்றா இன்றைக்கி ஆர்டிக் சர்க்கிள் கிராஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் 9 AM பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. 9 மணிக்கு சாண்டா கிளாஸ் வில்லேஜ் போகிறதுக்கு ஒரு பஸ் வரும்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் பஸ் தான். அந்த பஸ் ஏறிட்டா கரெக்டாக சாண்டா கிளாஸ் வில்லேஜ் போய் ரீச் ஆகிடலாம். குரூப் டூர் புக் பண்ணாமல் செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளே லோக்கல் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த ஊரோட ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 9 o'clock பஸ் வந்துருச்சுங்க. இதுதான் நம்ம போக போகிற சாண்டா கிளாஸ் எக்ஸ்பிரஸ் பஸ். ஸோ ஊபருக்கெலாம் வேஸ்ட் பண்ணாமல் கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி போகிறது ரொம்ப ஈஸி. பஸ்ஸு கிட்டத்தட்ட நம்ம ஊர் டபுள் டெக்கர் பஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ட்ராவல் பண்ணுறது. நீங்கள் ரைட்டான லொக்கேஷனில் ஸ்டே பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி கரெக்டாக சிட்டி சென்டரில் ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஆக்சசபிள் தான். ராவனிமி சிட்டி சென்டர்லேருந்து சாண்டா கிளாஸ் வில்லேஜ் ஒரு 20 to 30 minutes ட்ரைவில் போய் ரீச் ஆகிடலாம். லாங் ட்ராவல்லாம் கிடையாது. சாண்டா கிளாஸ் வில்லேஜ் சேர்ந்துட்டோங்க. செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. சின்ன வயசில் கேட்ட கதைகள்லாம் இன்றைக்கி ரியலாக பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது. என் பையன் கூட அவ்வளோவா எக்ஸைட் ஆகலை, நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. அங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பற்றி என்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம். அங்கேயே பார்த்திங்கன்னா கிராசிங் த ஆர்டிக் சர்க்கிள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பே பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கூட வாங்கிக்கலாம். சாண்டா கிளாஸ் வில்லேஜ் மார்னிங் 10 AM தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வர்றது நல்லது. நாங்கள் பார்த்திங்கன்னா 9:30 AM வந்துட்டோம். அதனால் இந்த இடத்துல பெரிய க்ரௌட் இல்லை, எங்கேயுமே க்யூ இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரே எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்கே வேணால் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்லெட்ஜெல்லாம் வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் நிறைய சாவனியர்ஸ் இருக்குது, எது வேணுமோ வாங்கலாம். ஸோ பொறுமையாக டைம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல என்ன வேணுமோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா வில்லேஜ் சுற்றி பார்க்க போகலாம். விசிட்டர் சென்டர்லேருந்து வெளியில் வரும்போதே கையோட ஒரு மேப்பையும் வாங்கிட்டு வந்துடுங்க. விசிட்டர் சென்டர்லேருந்து வெளியில் வந்த உடனே நீங்கள் சாண்டா கிளாஸ் வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங் தான் சாண்டா கிளாஸ் வில்லேஜோட மெயின் பில்டிங். இதுக்குள்ளே தான் சாண்டா கிளாஸ் இருப்பார். மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு போய் சாண்டா கிளாஸோட நின்று ஃபோட்டோ எடுத்துருங்க. ஏன்னா நேரம் போக போக இந்த இடத்துல பயங்கர க்ரௌடு வர ஆரம்பிச்சிடும். க்யூ வெளியே வரைக்கும் வந்துடும். சாண்டா கிளாஸ் வில்லேஜ் வந்தாச்சுங்க.
செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏதோ நம்மளே ஒரு சின்ன குழந்தையாக மாறின மாதிரி ஒரு ஃபீலு. புக்கில் படித்த ஒரு இடத்துக்கு வந்து நேரில் வந்தது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த வில்லேஜ்குள்ளே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் எல்லாரும் மறக்காமல் பண்ணுற ஒரே ஆக்டிவிட்டி என்னென்னா சாண்டா கிளாஸை போய் மீட் பண்ணுறது தான். இந்த சாண்டா கிளாஸ் வில்லேஜ் பில்டிங்க்கு வெளியே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னோமேன் வச்சுருப்பாங்க. இது இன்னும் 15 to 20 days தான் இருக்கும், அதுக்கப்புறம் மெல்ட் ஆகிடும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆர்டிக் சர்க்கிள் சைன் வச்சுருப்பாங்க. இங்கே தான் எல்லோரும் க்ராஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நானும் வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் சாண்டா கிளாஸை மீட் பண்ண கிளம்பிட்டேன். சாண்டா கிளாஸை மீட் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க. பட் ஃபோட்டோ எடுக்கணுன்னா மட்டும் 40 euros கொடுக்கணும். வீடியோவுக்கு வந்து 45 euros. ரெண்டும் வேணும்னா 95 euros. என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே நிறைய சோவனியர்ஸ்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் சாண்டா கிளாஸ்க்கு லெட்டர் எழுதலாம். நார்த் போல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு லெட்டர் எழுதிக்கலாம். எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்ஃப் மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணியிருப்பாங்க. அந்த இடமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் கிறிஸ்மஸ் வைப்பில் இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்ஸ்லாம் செம்மையாக எக்ஸைட் ஆவாங்க. அதுக்கப்புறம் சாண்டா கிளாஸை மீட் பண்ணுறதுக்கு போகிற வழி தான் இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களும் நுணுக்கங்களும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்க. கம்ப்ளீட்டாக கிஃப்ட்ஸ்னால் அந்த இடமே நிரம்பி வடிஞ்சுது. கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா எல்ஃப்ஸ் தான் கிஃப்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அதே கான்செப்ட்ஸில் தான் இந்த என்டையர் பில்டிங்கும் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மினியேச்சர் ஆர்ட் ஒர்க்கில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்ஃப் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, அவங்களோட வீடெல்லாம் எப்படி இருக்குன்றத அழகாக மினியேச்சர் வடிவத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சாண்டா கிளாஸை பார்க்க போகிற இடத்துல ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. எங்கே வேணால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். சீக்கிரமாக வந்துட்டோங்க நாங்கள். ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 45 minutes to 1 hour ஆகும்னு சொல்லிட்டாங்க சாண்டா கிளாஸை பார்க்குறதுக்கு. மார்ச் மாதம், அதுவும் ஷோல்டர் சீசனு இந்த நிலமைனா டிசம்பர் பீக் டைம்லலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். லைன் வெளியே வரைக்கும் போகுமா, வெளியே -40 இருக்கும். யோசிச்சு பாருங்கள் நம்ம நிலமையை. இந்த இடமே பார்த்திங்கன்னா சங்கர் பட செட்டு மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த இடத்துக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்கன்ட்டு அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. சைனாவோட பிரசிடெண்ட் ஃபோட்டோ பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்திருந்தார். ராக்கோட ஃபோட்டோ பார்த்துருக்கேன். அப்புறம் நம்ம ஒரு ஃபார்மர் பிரசிடெண்ட் பிரணாப் முகர்ஜி அவரும் வந்திருந்தார். அவரோட பிக்சரும் பார்த்தேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் அட்ராக்ஷனுங்க இது. ஃபின்லாண்டுக்கு வரவங்க, ராவனிமிக்கு வரவங்க இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணாமல் கண்டிப்பாக போக மாட்டாங்க. இந்த இடத்தோட செட் ஒர்க்கே பார்த்திங்கன்னா இந்த டைம் ஜோன் கான்செப்டில் தான் வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து நாங்கள் தான் சாண்டா கிளாஸை பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு மேலே ஃபோட்டோ அண்ட் கேமரா நாட் அலோட். Hi, hello. Where are you from? We are from India. India. Oh, namaste. Or we say vanakkam. We are from Vanakkam. South India. South India. So we say vanakkam. Vanakkam. Yeah. Oh, Thank you for welcoming. thank you for teaching me that. Yeah, I wanted to teach people because there are so many languages. Yeah, So yeah. we say vanakkam. Vanakkam. Yeah. Oh, and that's the southern part. South, one particular state. Okay. We have 4 states in South, so each state has different way of telling vanakkam. Hello. Hello. How are you today? Would you like to sit down here? Yeah. Guys here. Nice to meet you. Here. Nice to meet you. You come from India. Where from India you come from? Chennai. Is that down South India. South. Yes. Hey, you can come closer to me. All right. Okay, now everybody smile here. Cuckoo. What a Christmas team. That's a very good Christmas team, I would say. When did you come here to Rovaniemi? We came 3 days back. Okay, what have you been doing for 3 days? I don't know. Icebreaker cruise. Really? In Finland or in Sweden? Which color was the boat? Sweden. The red one. That's Sweden. Yes. Okay.
And also the Northern Lights. Did you see them? Yeah. Oh, you are lucky. And I'm very happy for you. Yeah, this is a very good year for the Northern Lights. This is it's so-called 11th year. So in every 11 years, it's a storm in the sun, and then comes the beautiful Northern Lights, and this is the year. So you're here at the right time. That's nice to know. But I hope you enjoy your time here. Thank you very much. Thank you. Bye bye. நிறைய தடவை சாண்டாவோட யூஸில் பிக்சர் எடுத்திருப்போங்க. ஆனால் இது ஒரு சரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நார்த் போலில் ஆர்டிக் சர்க்கிளில் அந்த செட்டப்பில் அந்த பிக்சர் எடுக்கிறது வந்து சூப்பராக இருந்தது. அவரோட இன்ட்ராக்ட் பண்ணதும் சூப்பராக இருந்தது. சாண்டாவோட அந்த காஸ்டியூம்ஸ், அந்த மேக்கப், அந்த டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருந்ததுங்க. படத்தில் பார்த்த மாதிரியே இருந்தது. என் பையன் செம்மையாக என்ஜாய் பண்ணான். இன்றைக்கி மார்ச் 2025, இன்னும் 280 days to கிறிஸ்மஸ்னு இங்கே போட்டிருக்காங்க. சாண்டாவை பார்க்க தான் ஒரு பெரிய க்யூவில் நின்னோம். இங்கே ஃபோட்டோ வீடியோ வாங்குறதுக்கும் க்யூ இருக்குது. நான் வந்து ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணேன். வீடியோ வாங்கினதுனால தான் அந்த சாண்டாவோட இன்ட்ராக்ஷன் உங்களால் பார்க்க முடிஞ்சுது. வீடியோ வந்து நமக்கு இமெயிலில் டவுன்லோட் பண்ண அனுப்பிடுவாங்க. ஃபோட்டோ வந்து அழகாக ஒரு ஃபோட்டோ என்வலப் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு மெமரியாக நமக்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்தீங்கன்னா இங்கே கிஃப்ட் செக்ஷன் இருக்குது. ஏகப்பட்ட கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 95 euros கொடுத்து ஃபோட்டோ வீடியோ வாங்கினதுனால ஆர்டிக் சர்க்கிள்னு எழுதியிருக்க ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கினேங்க. அவ்வளோதான் பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் அப்படியே வெளில கிளம்பிட்டேன். அதே மாதிரி ஆர்டிக் சர்க்கிள்லேருந்து சாண்டாக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு நினச்சாலோ, இல்லை ஆர்டிக் சர்க்கிள்லேருந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலோ இந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம். சாண்டா கிளாஸ் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. சாண்டா கிளாஸை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களால் இந்த ஆர்டிக் சர்க்கிள் சைன் பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்ம ஆர்டிக் சர்க்கிளை க்ராஸ் பண்ண போகிறோம். லைஃப்பில் இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு தாங்க சொல்லலாம். போன வருஷம் பார்த்திங்கன்னா அண்டார்டிக் சர்க்கிள் கிராஸ் பண்ணோம். அதாவது சவுத் போல் அண்டார்டிக் சர்க்கிள். இன்றைக்கி நார்த் போல் ஆர்டிக் சர்க்கிள் கிராஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட உலகத்தை சுற்றி வந்தாச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். ஆர்டிக் சர்க்கிள் கிராஸ் பண்ணதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. 5 euro கொடுத்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். எல்லாரும் இந்த ஆர்டிக் சர்க்கிள் சைன் கிட்ட விதவிதமான முறையில் வித்தியாசமான போஸ்களில் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து இந்த லைனை கிராஸ் பண்ணாங்க. பார்க்க சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அது போக இந்த ஆர்டிக் சர்க்கிள் சைன் கிட்ட ஒரு கேமரா இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் 24/7 லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போயிட்டு யூடியூப்பில் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி தன்னைத்தானே யூடியூப்பில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு வித்தியாசமான வேடிக்கையான வினோதமான சில மூமெண்ட்ஸ்லாம் பண்ணி ரசிப்பாங்க. இப்போ போனால் கூட அந்த இடம் எப்படி இருக்குது, ஸ்னோ இருக்கா, கூட்டம் நிறைய இருக்கான்றத அந்த யூடியூப் லிங்க் மூலமா பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் போவாங்க. நானும் என் பங்குக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமா இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். சாண்டா கிளாஸோட ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நிறைய ரெசார்ட்ஸ், நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும். அதில் சாண்டா கிளாஸ் ஹண்டிங்னு கூப்பிட்டு போவாங்க. காரில் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் போகலாம். ஃபாரஸ்ட்டில் சாண்டா கிளாஸை கண்டுபிடிக்கணும். திடீர்னு அவர் தோன்றுவார். அங்கே வந்து பசங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும். அதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி கூட இருக்குது. அடுத்து நம்ம சாண்டா கிளாஸ் வில்லேஜில் பண்ண போகிற ஆக்டிவிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ரெயின்டீர் சஃபாரி. ஆக்சுவலாக லேப்லாண்டில் வந்து, அதாவது ராவனிமியில் வந்து ஆர் ஃபின்லேண்ட் கூட எடுத்துக்கோங்களேன், இந்த ரெயின்டீர் வந்து சாப்பிட்றாங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரெயின்டீர்லாம் சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு டெலிகசி இந்த ஊரில். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெயின்டீர் பார்க் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து ரெயின்டீர் சஃபாரி எடுக்க போகிறோம். ஃபின்லேண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாப்புலரான அட்ராக்ஷன்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெயின்டீர் சஃபாரி, அஸ்கி, ஸ்னோ மொபைல், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப பாப்புலருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. சாண்டா கிளாஸ் வில்லேஜ்லேயும் ரொம்ப ரொம்ப பாப்புலர். அது போக நம்ம தங்க போகிற ரெசார்ட்ஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ரெயின்டீர்லையே போய்கிட்டு நீங்கள் நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கக்கூடிய டூர் கூட இருக்குது. அஸ்கியில் போய்கிட்டே நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கக்கூடிய டூர் இருக்குது. நான் தங்குற ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா அஸ்கி சஃபாரி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட அது ஒரு 4 hours அஸ்கி சஃபாரி. அதனால் நான் ரெயின்டீர் வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. எனக்கு சும்மா ரெயின்டீரில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சால் போதும். அது போக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைட்ஸும் செம்ம எக்ஸ்பென்சிவ்ங்க. 4 hours அஸ்கி சஃபாரிக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து 3 பேருக்கு சேர்த்து 500 euro கொடுக்குறோம்.
கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 45,000 ரூபா அஸ்கியை வாங்கி வளர்த்து அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே போயிடலாம். அது மாதிரி ரெயின்டியருக்கும் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் தான். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 10 மினிட்ஸ் போனால் போதும், அதுக்கு வந்து நான் 30 யூரோஸ் பே பண்ணியிருக்கேன். இந்த க்யூட்டான ரெயின்டியர் தாங்க இன்றைக்கி நம்மளை ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகுது. இந்த ஸ்லெட்ஜில் தான் நம்ம ஏறி போய் உட்காந்துக்கணும். ரொம்ப பிஸியாக சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டு முடிக்கிட்டோம், கிளம்பியாச்சு. ஜாலியாக ஒரு நடைப்பயணம் ரெயின்டியர் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. 2-3 விதமான பாத்துக்கள் இருக்குங்க, அதாவது பாதை. நான் வந்து பேசிக்கான ஒரு ரூட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அஸ்கியில் தான் நம்ம ஃபாரஸ்ட் பாத் எடுத்திருக்கோம். அதனால் இது வந்து பேசிக் பாத்தே போதும். சாண்டா கிளாஸ் வில்லேஜில் ஃபாரஸ்ட் பாத்துனா ஒன்றும் இல்லைங்க, 2 சைடு மரம் இருக்கும், அவ்வளோதான். செம்ம ஃபன்னாக இருக்குங்க இந்த ரெயின்டியர் ரைடில் போகும்போது. ஆனால் அந்த ரெயின்டியரை பார்க்க தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. நல்லா சாப்பாடு போடுறாங்களா இல்லைன்னு தெரில. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த ஒரு அழுகல் குழுங்கல் இல்லாமல். இந்த ஸ்னோவில் தானே போயிட்டுருக்கோம், அதனால் எந்த ஒரு இந்த பாத் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 10 மினிட்ஸ் ரைடு வந்து சாண்டா கிளாஸ் வில்லேஜில் மட்டும்தாங்க இந்த ரெயின்டியருக்கு கொடுக்குறாங்க. வேறு எங்கேயுமே 10 மினிட்ஸ்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. சாண்டா கிளாஸ் வில்லேஜில் அஸ்கி ரைட் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வாக்கின் பண்ண முடியாது. ஆஃப் சீசனில் வாக்கின் பண்ணி கூட போகலாம். பட் அஸ்கி சஃபாரி வந்து இந்த இடத்துலையே கிடையாது. ஒரு காரில் உங்களை கிட்டத்தட்ட நடு காட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து ஒரு பாதை அமைச்சிருப்பாங்க அஸ்கி கூப்பிட்டு போகிறதுக்கு. ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு அஸ்கி சஃபாரியும் காட்டுறேன். இப்போ அதை விட்டுருங்க, ரெயின்டியரை என்ஜாய் பண்ணுவோம். ஆஹா, எவ்வளோ அமைதியாக போயிட்டுருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்தில் நீங்கள் போகும்போதே சாண்டா கிளாஸ் வில்லேஜில் வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு பார்வை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரைடு முடித்தவுடனே உங்களுக்கு அடுத்து எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். உங்களுக்கு டாப் ஆங்கிள்லேருந்து இந்த ரெயின்டியர் சஃபாரியோட பாத் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போது இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பித்தோம், நம்ம இங்கேருந்து தான் கிளம்பணும். ஸோ இப்படி தான் நம்ம போவோம், அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வருவோம். ஒரு ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் பயணம், அவ்வளோதான். இது எல்லாமே வின்டர் அட்ராக்ஷன் தாங்க. ஏப்ரல் மிட்டுக்கு மேலே எல்லா ஆக்டிவிட்டீஸும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பார்த்தீங்களா, இப்போவே உங்களுக்கு போர் அடிச்சிட்ருக்கோம், எப்போ ஸ்கிப் பண்ணுப்பா அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நான் பின்னாடி உட்காந்துட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு 2 மணி நேரம் இந்த ட்ரிப் எடுத்தேன்னா எவ்வளோ போராக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஒன்று, இப்போ நைட்டு போகிறீங்க, அரோரா லைட்ஸ்க்காக நீங்கள் போகிறீங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். பட் டே ட்ரிப்பில் ரெயின்டியர் எடுக்கணுன்னா இந்த மாதிரி 10 to 15 மினிட்ஸ் போதுங்க. 2 hours போய் காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னோடய சஜஷன் தான். உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஃபின்லாண்ட் வந்து ஒரு 4-5 நாள் ஆகுதுங்க. ரோவனிமி வர வரைக்கும் வெக்கேஷன் வந்து நார்மலாக தான் போச்சுங்க. ஆனால் ரோவனிமி வந்ததுக்கப்புறம், இந்த ஆர்டிக் சர்க்கிள் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு இந்த வெக்கேஷன் தான் சொல்லணும். ஹெவன் ஆன் ஹெர்த் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. அப்படி தான் எனக்கு ஃபீலும் ஆச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எங்கே பார்த்தாலும் ஸ்னோ, அவ்வளோ காமாக, பீப்புள் எல்லோரும் அவ்வளோ ஆர்கனைஸ்டாக, சான்ஸே இல்லைங்க. ஒரு ஃபேரி டேல் வெக்கேஷன் தான் சொல்லுவேன் இதை. இந்த வெக்கேஷன் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி சடனாக தான் பிளான் பண்ணேன். பட் இந்த வெக்கேஷன் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன், போகலாமா வேண்டாமா. ஏன்னா மே மாதம் இன்னொரு பெரிய வெக்கேஷன் இருக்குது, இது எடுக்கலாமா வேணாமான்னு யோசித்தேன். பட் கண்டிப்பாக சொல்கிறேங்க, மார்ச் மாதம் இது ஐடியல் டைம் டு கம். அவ்வளோ க்ரௌடு கிடையாது. ஸோ நீங்கள் தயவுசெய்து மார்ச்சில் வாங்க. அவ்வளோதான், ரெயின்டியர் சஃபாரி முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம எங்கே தொடங்கணுமோ அங்கேயே முடிய போகுது. இந்த இடத்துல வந்து இப்போ நிறுத்திடுவாங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன், இந்த மாதிரி அனிமல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே நிறைய மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அகெயின் என்னோடய கருத்து இதில் எதுவும் இல்லை. கவர்மெண்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அது எடுக்கட்டும், அதை நான் வரவேற்கிறேன். ஸோ ஒரு சூப்பரான ரெயின்டியர் சஃபாரி முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து இந்த வில்லேஜில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ரைடு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி ஒன்று வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெயின்டியரை வந்து நீங்கள் பெட் பண்ணலாம், ஃபீட் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் தான். அடுத்து நம்ம வந்திருக்க இடம்னு பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸை பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ அவங்க மனைவியை பார்க்கலன்னா அவர் கோச்சிப்பார். அதனால் மிஸ்ஸஸ் கிளாஸை பார்க்க வந்திருக்கோம். சின்ன வயசில் சாண்டா கிளாஸ் வந்து சிங்கிள்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ திடீர்னு எங்கேருந்தோ மனைவி வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்க்கலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக சாண்டா கிளாஸை பார்க்குறதாவது ஃப்ரீங்க, ஃபோட்டோ எடுக்கணுன்னா தான் காசு. பட் மிஸ்ஸஸ் கிளாஸை பார்க்கணுன்னா
பார்க்கணுன்னாவே காசு, அப்புறம் ஃபோட்டோவுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேறு. பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்க்காம போனால் ஏதோ மிஸ் பண்ணிட்டோன்னு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவோம். அதனால் வந்தாச்சு, பார்த்துட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட் வித் மார்ஷ்மெலோஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலர். நிறைய கிட்ஸ் வந்து ஹாட் சாக்லேட் குடிக்கிறத நான் பார்த்தேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஆர்டிக் சர்க்கிள் கிராஸ் பண்ணியாச்சு, ரெயின்டியர் சஃபாரியும் முடிச்சாச்சு. அடுத்து இங்கே ஸ்னோ மொபைல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாண்டா சால்மன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அங்கே வந்து சால்மன் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். சால்மனை வந்து அப்படியே பேக் பண்ணுவாங்க வுட் ஃபயரில், ஒரு மாதிரி க்ரில் பண்ணுவாங்க பேசிக்லி. அது வந்து ரொம்ப பாப்புலர். அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சால்மன் சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அங்கேயும் போகலாம். மிஸ்ஸஸ் கிளாஸ் இருக்கிற இடத்துல கூட்டமே இல்லைங்க. 2 ஃபேமிலி தான். ஒருத்தவங்க போனாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வெளில வரல, வீட்டுக்கு அதெல்லாம் பேசுகிறாங்களான்னு தெரியல. அடுத்து நாங்கள் தான் போனோம். ஃபைனலாக மிஸ்ஸஸ் கிளாஸ் கிட்டேயும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ரொம்ப ஸ்வீட், நல்லா பேசினாங்க, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ மிஸ்ஸஸ் கிளாஸை பார்த்து வந்தாச்சுங்க. என் பையனுக்காக தான் போனோம். பட் இங்கே வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. நிறைய கேள்விகள்லாம் கேட்டான். ஸோ எல்லாம் பொறுமையாக பதில் சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணோன்னா பண்ணுறது பெட்டர், அவ்வளோ ஒர்த்து கிடையாது. அண்டு சாண்டா கிளாஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுமே, ஒரு ஃபோட்டோ வந்து ஹார்ட் காப்பி, அதுக்கப்புறம் பிரிண்ட் காப்பி, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரெண்டுமே வேணும்னா 90 யூரோஸ். வெறும் டிஜிட்டல் வேணும்னா 35 யூரோஸ், பிரிண்டட் காப்பி வேணும்னா 45 யூரோஸ். இங்கே கிளாஸ் ஆஃபீஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 யூரோஸ் ஃபார் பிரிண்டட் காப்பி, 20 யூரோஸ் ஃபார் டிஜிட்டல் காப்பி. மிஸ்ஸஸ் கிளாஸை பார்த்தாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ஸ்னோ மொபைல் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸ்னோ மொபைல் ஆக்டிவிட்டி, அதாவது இந்த பனிக்கட்டிலேயே ஒரு ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும், அதை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். அந்த ஸ்னோ மொபைல் ஆக்டிவிட்டி வந்து கிட்ஸுக்கு வந்து யூஸ்வலாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது அடல்ட்ஸுக்கான ஸ்னோ மொபைலில் வந்து கிட்ஸ் வந்து ஓட்ட முடியாது, அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ்லாம் தேவை. இப்போ நாங்கள் வந்திருக்க இடத்துல பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குன்னு ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து கிட்ஸ் 12 வயசு வரைக்கும் இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்னோ மொபைல் ட்ரைவ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து $25. இது அகெயின் டைமை பொறுத்து எவ்வளோ நேரம் ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விலை மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்னோ மொபைல் ஓட்டணுன்னா அவங்க கொடுக்குற சூட் போட்டுட்டு தாங்க ஓட்டணும். அப்புறம் ஹெல்மெட், எல்லா கியர்ஸும் கண்டிப்பாக போட்டுட்டு தான் ட்ரைவ் பண்ணணும். சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. 12 இயர்ஸ் அண்ட் அபோவ் கிட்ஸுக்கு இது அலௌடு கிடையாது. அதே மாதிரி 5 அண்ட் பிலோ கிட்ஸுக்கும் அலௌடு கிடையாது. ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக மற்ற ஐட்டம்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது 15 மினிட்ஸ்க்கு 25 யூரோஸ் ஃபார் ஸ்னோ மொபைலிங்கிறது கொஞ்சம் சீப்பாக தான் எனக்கு தோணுது. யூஎஸில் ஸ்னோ மொபைலிங் ரொம்ப ரொம்ப காமன். அதனால் நான் இங்கே ஃபின்லாண்டில் பண்ணலைங்க. இந்தியாவிலேருந்து யாராவது வரீங்க, உங்களுக்கு ஸ்னோவே புதுசு, கண்டிப்பாக ஸ்னோ மொபைல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாண்டா கிளாஸ் வில்லேஜில் எடுக்கலாம். கொஞ்சம் சீப்பர் தான் ரெசார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. Do it slow, okay? இவன் டேக் ஆஃப் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டான். ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்ல. பேசிக்காக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் போதும், பிரேக்ஸ் அப்ளை பண்ண தெரிஞ்சால் போதும், வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபோட்டோ எடு. How was it? It was really good. Mm-hmm. I recommend you to try. Okay. Okay, thank you so much. Yeah, say thanks to. Thank you. பாய். அடல்ட்ஸ் வந்து ஸ்னோ மொபைல் பண்ணோன்னா இவங்கக்கிட்டேயே புக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, கூப்பிட்டு போகிறாங்க. இங்கேயே ட்ரெஸ் பண்ணிட்டு வண்டியில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஒரு ஃபாரஸ்ட் பாத் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ஸ்னோ மொபைல் பண்ணலாம். முடியலங்க, செம்மையாக குளிருது. ஃப்ரீயாக பேசவே முடியல, வாயெல்லாம் ஒரு மாதிரி, லிப்ஸெல்லாம் பயங்கரமாக கட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ஸ்னோ மொபைலிங் முடிச்சாச்சு. லஞ்சு சாப்பிட்ணும். ஸோ லஞ்சுக்கு வந்து இங்கே ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு சால்மன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம்.
அதோட பேர் சாண்டா சால்மன். ஓகேங்களா, சால்டா சால்மன் பிளேஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப பாப்புலர். இங்கே வந்து புக் பண்ணிட்டு தான் வரணும், இல்லைன்னா ரொம்ப நேரம் லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ அங்கே தான் வந்திருக்கேன். இது சாண்டா கிளாஸ் வில்லேஜ் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ரெஸ்டாரண்ட் ரொம்ப ரொம்ப சின்னது, ஒரு ஹட்டு மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இப்போ ஏதோ ரெஸ்டாரண்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ செட் ப்ராப்பர்ட்டி காமிச்சிட்ருக்கேன். ரெஸ்டாரண்ட் எங்கேப்பான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இது தாங்க அந்த ரெஸ்டாரண்ட். உள்ளே ஒரு 20 டேபிள் போட்டிருப்பாங்க. நடுவில் வந்து சால்மனை கிரில் பண்ணுறதுக்காக ஒரு ஃபயர் எரிஞ்சிட்ருக்கோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல நேம் இருந்ததுன்னா அது எங்கே வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், மக்கள் தானாக தேடி போவாங்கன்றதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிளுங்க. ஃபைனலாக ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழைஞ்சிட்டேங்க. நான் ஒருத்தந்தான்றதுனால சீக்கிரமாக என்னை அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபேமிலியோட வந்திருந்தா ரொம்ப நேரம் இருக்கும். வீட்டில் யாருக்குமே சால்மன் பிடிக்காது, அதனால் பையன் பீஸா சாப்பிட போயிட்டான். இந்த ரெஸ்டாரண்ட் பாருங்கள் எவ்வளோ குட்டியுண்டாக இருக்குன்னு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிசர்வ் பண்ணிட்டு வாங்க, இல்லைனா அட்லீஸ்ட் 1 ஹவராவது வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு வாங்க. வெளியில் குளிருங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஹவர் இந்த குளிரில் வெயிட் பண்ணணும். இதுதான் எனக்காக கொடுக்கப்பட்ட பிளேஸ். இந்த இடத்துல உட்காந்து தான் இப்போ நான் சால்மன் சாப்பிட போகிறேன். வாவ், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. லக்கிலி இந்த ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு இடம் கிடச்சிருக்கு. எவ்வளோ சின்ன ரெஸ்டாரண்ட்டுங்க, மேக்ஸிமம் ஒரு 20 பேர் தான் உட்கார முடியும். ஒரே ஒரு ஐட்டம் தான், காஃபி, டீ, அதுக்கப்புறம் மெயினாக சால்மன் தான். செம்ம கோசியாக இருக்குது. இந்த மாதிரி வெளியில் ஸ்னோ வெதரில் ஒரு இந்த கேம்ப் ஃபயர்லாம் கொளுத்திட்டு உட்காந்து சாப்பிடணும் தெரியுமா, அந்த ஃபீல் தான் கொடுக்குது. பாருங்கள். Mi sembra di stare sulla tenda di Harry Potter, quella che è gigantesca. Dopo ripensare ci sarebbe stato perché ne frego. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஐட்டம் தாங்க, வெறும் சால்மன் மட்டும்தான். இங்கே தான் சால்மனை குக் பண்ணிருக்காங்க. வுட் ஃபயரில் குக் ஆகுது சால்மன். சால்மனில் பார்த்திங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் அப்புறம் குட் ஃபேட்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் சால்மன்லேருந்து அப்படியே அந்த ஃபேட் அப்படியே ஊஸ் ஆகிட்டு வெளில வந்துகிட்ருக்கு. அதை நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியுது. இவ்வளோ ஹைப் கொடுத்துருக்காங்க. சால்மனுக்கு வந்து பெருசாக எந்த சீசனிங்கும் இல்லை, ஆர் எக்ஸ்ட்ரா சாஸஸ் எதுவுமே கொடுக்குறதில்ல. ஜஸ்ட் கிரில் பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க. குக் ஆக ஆக உள்ளே அந்த ஆயில் பாருங்கள் எப்படி ஊஸ் ஆகிட்டு வெளில வருது. பேட்சாக தாங்க இவங்க சால்மன் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சால்மன் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் பெரி டீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா சூடாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு பேட்ச் ஆஃப் சால்மன் ரெடி ஆகிடுச்சிங்க. ஐ திங்க் இப்போ உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சால்மன் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா வெளியில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃபின்லாண்டோட ஃபேமஸ் டெலிகசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரி ஜூஸ் தான். ரொம்ப ஹாட்டாக கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னோட ஃபேவரெட் இது, சூப்பராக இருக்குது. டீ அண்ட் ஜூஸ் ரெண்டு காம்பினேஷன் மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. சால்மன் வந்துருச்சுங்க, நல்லா பெரிய சைஸ் ஆஃப் சால்மன். இதோட ரேட் என்னென்னு அதுக்கப்புறமா சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த சால்மனை பாருங்கள். ஜஸ்ட் சால்ட் மட்டும்தாங்க போட்டு சீசனிங் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த ஆடும் சொல்ல. அப்புறம் ஒரு பொட்டேட்டோ சாலடும் கொடுத்தாங்க இதோட. ஸோ இப்போ இந்த ஹைலி பாப்புலர் ஹைலி ரேட்டடான சால்மன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். யூஸ்வலாக சால்மன் ஸ்கின் தான் கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே ஃப்ளஷ்ஷுமே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக, அவுட்டர் லேயர் அவ்வளோ பார்க்கவே அப்படியே ஜொலிக்குது. ஹேண்ட்ஸ் டவுன் நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சால்மன் எவர். யூஎஸ்லாம் பொதுவாக சால்மன் பார்த்திங்கன்னா சால்மன் இருக்கும், அது மேலே வந்து
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஸஸ் க்ரீம் எல்லாம் போட்டு அதை ஒரு மீலாக சாப்பிடுவாங்க. இங்கே எதுவுமே இல்லைங்க, வெறும் சால்ட் அண்ட் சால்மன், அவ்வளோதான். என்ன ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது தெரியுங்களா, சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது, ரியலி லவ் இட். செகண்ட் பைட் சூப்பருங்க. ஆனால் ஒரு சால்மன் எவ்வளோ தெரியுங்களா, 25 யூரோ. அநியாயம். ஆனால் யூஎஸ்லலாம் இவ்வளோ பெரிய சால்மன் வந்து உங்களுக்கு $5 $7 கிடைக்கும். காஸ்கோலாம் போனீங்கன்னா $30 கிலோ கணக்கில் வாங்கலாம். ஃபின்லாண்டில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற சால்மன் 25 யூரோவா. சூப்பரான ஒரு சால்மன் லஞ்சுங்க. ஓ மை காட், இவ்வளோ ஒரு ஜூஸியான சிக்கன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இவ்வளோ ஒரு ஜூஸியான சால்மன் நான் இப்போ தான் சாப்பிட்றேன். ஹைப்புக்கு சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், பயங்கர ஹைப் கொடுப்பாங்க, ஒன்றும் நல்லா இருக்காது. பட் உண்மையிலேயே ஒர்த்த ஹைப்பு, சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் விலை தான் ரொம்ப அதிகம். ஒரு சால்மன் வந்து இந்திய மதிப்புப்படி 2400 ரூபாங்க. டேய், வஞ்சர மீனே 1 கிலோ வாங்கலாம் போல இருக்கு, இவ்வளோ விலை, அப்பா சாமி. ஓகே ஃபைன், வேறு வழி இல்லை, பாப்புலர் ரேட்டாங்கன்னா அவங்க வைக்கிறதான் வேலை. அவ்வளோதான். அடுத்து வேறு என்ன இருக்குது இந்த சாண்டா கிளாஸ் வில்லேஜில்ன்றது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து டைம் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சிங்க, நிறைய க்ரௌட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா அந்த சாண்டா சால்மன் பிளேஸ் வந்து இந்த சாண்டா கிளாஸ் வில்லேஜ்லேருந்து தள்ளி இருக்குது. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு பின்பக்கமாக மறுபடியும் இந்த வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம காலையில் வந்த விசிட்டர் சென்டருங்க. அப்புறம் நம்ம சாண்டா கிளாஸ் இருக்கிற பில்டிங்க்கு வெளியே பெரிய ஸ்னோமேன் வச்சுருந்தாங்க. காலையில் ஸ்னோமேன் முன்னாடி ஃபோட்டோ எடுக்காமல் சாண்டா கிளாஸை பார்க்க போயிட்டோம். அதனால் இப்போ வந்து ஸ்னோமேன் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறோம். காலையில் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தது. மதியம் பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்ட்டு. எல்லா இடத்துலையும் க்ரௌடு தான். அதுவும் குறிப்பாக இந்த ஆர்டிக் சர்க்கிள் சைன் போர்ட்லலாம் பாருங்கள் எத்தனை பேர் நின்றுட்டுருக்கானுங்கன்னு. காலையில் வந்து அத்தனை பேர் இல்லவே இல்லை. இப்போ மத்தியானம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஓவராலாக இந்த வில்லேஜ் சுற்றி பார்க்க ஒரு 4 hours டைம் இருந்தால் போதுங்க. நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவை. பட் மற்றபடி வெறும் இந்த இடத்துக்கு வரணும், சாண்டா கிளாஸை பார்க்கணும், ஆர்டிக் சைனை க்ராஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 4 hours போதும். இந்த சாண்டா கிளாஸ் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் தான் செம்ம பாப்புலர், பயங்கரமான டூரிஸ்ட்டு வரக்கூடிய இடமா இருக்கும். ஆனால் டிசம்பரில் பார்த்திங்கன்னா ஸ்னோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்மஸ் வைபுக்கு வந்து இந்த இடம் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஆனால் வெதர் ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக இருக்குங்க. -20 -25 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட் சீசன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து பெஸ்ட் சீசன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜான்வரி 2nd வீக்கோட பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. உதாரணத்துக்கு ஸ்னோமேன் வில்லேஜ், அதுக்கப்புறம் ஸ்னோமேன் வேர்ல்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ சில ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் மற்ற டைமில் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, ஒன்று டிசம்பர் ஜனவரியில் வரணும். பீக் டைமில் எல்லா விலைகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹோட்டல் ரூம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா மார்ச் இஸ் த பெஸ்ட் டைம் சொல்லுவேன். இல்லை கிறிஸ்மஸ் வைப் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தென் கிறிஸ்மஸ் டைமில் வரலாம். அடுத்து நான் ஆவலோட தேடிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா நார்த் போல் ஆர் ஆர்டிக் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு போஸ்ட் கார்டு அனுப்பலாம். அதாவது இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அது ஒரு மெமரியாக இருக்கும். அது ஒரு சாவனராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். யோசிச்சு பாருங்களேன், நார்த் போல்லேருந்து நான் என் வீட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் அண்டார்டிகா சீரீஸ் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில. அப்படி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் நான் வந்து அண்டார்டிக் சர்க்கிள்லேருந்து ஒரு போஸ்ட் கார்டை போஸ்ட் பண்ணேன். அது வந்து வித்தின் 1 monthல எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. அதை நான் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆர்டிக் சர்க்கிள்லேருந்து ஒரு போஸ்ட் கார்டு போஸ்ட் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல நான் அதை பண்ணல. ஏன்னா இன்னும் நார்த் அப்கமிங் சீரீஸில் போகிறேன். ஸ்வால்பர்டுன்ற ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே போய் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நான் எதுவும் போஸ்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன பசங்க எல்லோரும் சாண்டா கிளாஸுக்கு லெட்டர் எழுதுவாங்க என்ன கிஃப்ட் வேணும்ன்ட்டு. ஸோ அந்த கிஃப்ட் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து தான் சேருது. எல்லா எல்ஃபுகளும் இந்த லெட்டர்ஸை படிச்சுட்டு
என்ன கிஃப்ட்டோ அந்த கிஃப்ட்டை ரெடி பண்ணி சாண்டா கிளாஸ் வந்து வீட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அந்த கான்செப்டில் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸையே அவங்க வடிவமைச்சிருக்காங்க. பாருங்கள், மக்கள் எல்லோரும் ஆவலோட லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுக்காக நார்த் போல்லேருந்து லெட்டர் போட்டிருக்கேன், நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்கிற மாதிரி அந்த லெட்டர் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு சூப்பரான மெமரி தாங்க இது. இங்கே பாருங்கள், about 500,000 letters from about 200 countries arrive to Santa Claus main post office every year ஆங்க. வாவ்! போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியே பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் சைன் போர்டு வச்சுருக்காங்க. ஆர்டிக் சர்க்கிள்லேருந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் எவ்வளோ தூரன்றதை குறிக்கிற மாதிரி இந்த சைன் போர்டு இருக்குது. இன்ஃபேக்ட் ஃபின்லேண்ட்லேருந்து நியூ டெல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம் கம்பேர்ட் டு டாலஸ் டு ஃபின்லேண்ட். அதனால் பார்த்திங்கன்னா டைம் ஜோன்லாம் பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து ஃபின்லேண்ட் வந்து 3 to 4 hours தான் உங்களுக்கு டைம் மாறும். வேறு டாலஸ் டு ஃபின்லேண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டைம் சேஞ்ச் ஆகுது. அதனால் அக்ளமடைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக மறுபடியும் ஸ்னோ வர ஆரம்பிச்சிச்சு. வெயில் அடிக்குது, ஸ்னோ வருது, திரும்ப க்ளவுடி ஆகுது. கிளைமேட் இன்றைக்கே பார்த்திங்கன்னா 3-4 தடவை மாறிடுச்சிங்க. இந்த சாண்டா கிளாஸ் வில்லேஜ் விசிட் பண்ணோன்னா எந்த ஒரு டூரோ இல்லை எந்த ஒரு ப்ரைவேட் டூர்ஸோ புக் பண்ணாதீங்க. பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுவாங்க. பேசிக்கலாக இது ஃப்ரீ தான், ஓகேங்களா. பஸ்ஸு பார்த்திங்கன்னா சிட்டி சென்டர்லேருந்து 4 euro கொடுத்திங்கன்னா கூப்பிட்டு வந்துடுவாங்க. எந்த ஒரு ப்ரைவேட் டூரும் புக் பண்ணாதீங்க. பஸ் ஏறி இங்கே வாங்க. அந்த பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னு நான் காமிச்சிட்டேன். பஸ் ஏறி இங்கே வந்துட்டிங்கனாவே போதும். வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் வந்து ஹஸ்கி ரைடு வந்து இங்கே எடுக்கல. ஹஸ்கி ரைடு கூட இங்கே இருக்குது. நான் ஹஸ்கி வந்து வேறு ஒரு இடத்துல ஒரு ரெசார்ட்டில் எடுக்க போகிறோம். இங்கே வந்து நான் ஹஸ்கி ரைடு எடுக்கல. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுன்னு இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பண்ணால் போதும். ப்ரைவேட் டூரில் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஊபர் கூட பார்த்திங்கன்னா 40 euro 50 euro சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே இங்கே ரவணிமி வந்தீங்கன்னா சிட்டி சென்டரில் ஹோட்டல் புக் பண்ணுங்கள். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஐ திங்க் பார்க்கோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சாண்டா ஸ்னோ பார்க். அது வந்து இப்போ க்ளோஸ்டாக இருக்குது. டிசம்பர் ஜனவரியில் மட்டும்தான் அந்த பார்க் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சாண்டா கிளாஸ் வில்லேஜ் நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு விரும்புனீங்கன்னா ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறுபடியும் இந்த ஃபின்லாண்ட் சீரீஸ் தொடரப்போகுது. இன்னும் சுவாரஸ்யமான வீடியோகள்லாம் வரப்போகுது. பேசுகிறதுக்கு எனக்கு சிரிப்பாக இருக்குது. தமிழ் தெரியாமல் பேசுகிறான்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. பயங்கரமாக குளிருது, மறுபடியும் சொல்கிறேன். இந்த ஃபின்லாண்ட் சீரீஸ் மறுபடியும் தொடரப்போகுது. இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வரப்போகுது. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் விஷ்ணு.